வணக்கம். தோல்வி ஒரு முடிவல்ல. விடா முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் செய்து விடலாம். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். முயற்சி வேண்டும், செய்து விடலாம். ஒருவர் வடநாட்டவர் 10ஆம் வகுப்பில் 3 முறை தோல்வி அடைகிறார். பின்பு வெற்றி பெற்று மெல்ல மெல்ல மேலே படித்து IPS பரீட்சைகள் செய்து விடுகிறார். இப்போது அவர் IPS அதிகாரி. அதுதான் விடாமுயற்சி. தோல்விங்கிறது ஒரு முடிவல்ல. துவண்டு விடக்கூடாது. தோல்வி வெற்றியினுடைய பின்தொடர். தோல்வி ஒரு முடிவற்ற நிலை. அதான் முயற்சி தன் மெய்வர்த்த கொளிதனம். அந்த முயற்சிங்கிற அதோட நம்பிக்கையும் இருந்தால் நாம் ஜெயிச்சு விடலாம். தோல்வி விடவே கூடாது. சில மாணவர்கள் இந்த தோல்வியை பெருசாக நினைத்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அது முடிவல்ல. எத்தனையோ கொட்டி கிடக்கிறது. எத்தனையோ ஒரு கல்வி நிலை இருக்கிறது. ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு அதுதான் நாம் போவேண்டு நாம் அதில் தோல்வி விட்டால் என்ன? தோல்வி ஒரு முடிவில்லாததானே. முயன்றால் முடியாது ஒன்றுமில்லை. முயற்சி வேண்டும். முயற்சியுடையார் இயற்கை அடையார். முயற்சி தன்னம்பிக்கை முயற்சி இருந்தால் நாம் என்றாவது ஒரு நாள் வென்று விடுவோம், ஜெயித்து விடுவோம். அதனால் யாரும் விரக்தி எண்ணம் அந்த ஒரு துயரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. விரக்தி வெற்றியினுடைய நிலையால்தான் அந்த விரக்தி வரணும் மொழிய விரக்தி வந்து வீணாயிடக்கூடாது. விரக்தியே சில சமயம் வெற்றியாகும். விரக்தி வரலாம், அது ஒரு கனி. ஆனால் விரக்தி வந்து அதை மேநோக்கி நம்பிக்கையோட முயற்சியோடு கொண்டு போனால் நிச்சயமாக வெற்றியை உண்டாக்கும். அதை நாம் அந்த விரக்தியை கீழ்நோக்கி சிந்தித்து